ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ளவுஸை வச்சு எப்படி ஆம்ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கழுத்து அகலம் 2.5, ஷோல்டர் அகலம் 3, மொத்தமாக சேர்த்து 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் ஷேப்புக்காக மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸில் ஆம்ஹோல் உயரம் எப்படி பார்க்கணுன்னா, கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. கொக்கி சைடு எடுத்துட்டு இங்கேருந்து இந்த மேலே ஷோல்டரில் இருந்து ஸ்கேலோ இல்லை டேப் ஏதாச்சும் வச்சு இங்கேருந்து இங்கே வர பாருங்கள். இங்கேருந்து இங்கே என்ன அளவு இருக்கோ அது வரதான் ஆம்ஹோல் உயரம். இப்போ இதில் 5.25 இருக்குது. அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 5.5 இன்ச்சு. இப்போ 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்பு சுற்றளவு ஒரு சைடு மட்டும் 8.5, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சு. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றே இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ வளைவு போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் ஆம்ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஆம்ஹோல் ரவுண்ட் வரை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து 7 இன்ச் இருக்குது. ஆம்ஹோல் ரவுண்டு 7 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணதில் 7 இன்ச் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்கு விடலை. அதனால் மேலேருந்து இங்கே வர 7.5 இன்ச் இருக்கணும். பாருங்க, மேலேருந்து பாருங்க 7.5 இன்ச் இருக்கு. இதே இது இங்கே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 1/2 இன்ச்லேருந்து கீழே வச்சா 7 இன்ச் வரணும். நான் அதையும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 1/2 இன்ச்சுக்குன்னா இங்கேருந்து பாருங்க 7 இன்ச் வருது. இப்படி தான் மார்க் பண்ணணும். இதே சப்போஸ் உங்களுக்கு இப்போ 7 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இங்கே எந்த அளவுக்கு உங்களுக்கு கூட இருக்கோ அந்த அளவுக்கு இங்கே வச்சு கொஞ்சம் மேலே ஏற்றிக்கங்க. இப்போ இங்கே 7.5 அப்படின்னா இங்கே 1/2 இன்ச்சு தான் உங்களுக்கு கூட இருக்கும். அப்போ அதே இது இங்கே 1/2 இன்ச்சு வச்சு நீங்கள் வளைய போட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.